ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்கா இடையேயான போர் 18வது நாளை எட்டிய நிலையில் ஈரான் அண்டை வளைகுடா நாடுகளில் உள்ள முக்கிய தூதரக மற்றும் எரிசக்தி தளங்களை குறிவைத்து தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது மீண்டும் ஒரு ட்ரோன் மற்றும் ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. தூதரக வளாகத்திற்குள் கரும்புகை எழுந்ததாகவும் அதே நேரத்தில் ஈராக்கிய வான் பாதுகாப்பு படையினர் மற்றொரு ட்ரோனை இடைமறித்ததாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுடனான போரை தொடங்கியதிலிருந்து இது மிகவும் கொடூரமான தாக்குதல் என்று ஈராக்கிய பாதுகாப்பு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் 3 நாட்களில் ஆளில்லா விமானங்களால் தாக்கப்படுவது இது 2வது முறையாகும். முன்னதாக மார்ச் 14 அன்று பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரக வளாகத்திற்குள் இருந்த ஹெலிபேட் மீது ஒரு ஏவுகணை தாக்கியது. அதே நேரத்தில் இதற்கு முன்னதாக மத்திய பாக்தாத்தின் பலத்த பாதுகாப்பு கொண்ட ஒரு முக்கிய ஹோட்டலான அல் ரஷீத் ஹோட்டலின் மேல்தளம் மீது ட்ரோன் தாக்கிய நிலையில் சேதம் ஏற்பட்டுள்ளது. உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. 1982ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட அல் ரஷீத் ஹோட்டல் ஈராக் தலைநகரில் பல தசாப்தங்களாக செயல்படும் வெளிநாட்டு தூதர்கள் அடிக்கடி வந்து செல்லும் ஒரு முக்கிய இடம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து ஹோட்டலுக்கு செல்லும் முக்கிய பாதைகள் பாதுகாப்பு படையினரால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்கு முன்பாக தெற்கு ஈராக்கில் உள்ள மஜ்னூன் எண்ணெய் ஆலையை 2 ஆளில்லா விமானங்கள் குறிவைத்தது. ஒரு ட்ரோன் தொலைத்தொடர்பு கோபுரத்தை தாக்கியதாகவும் ஆனால் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்றும் செய்தி தொடர்பாளர் ஷாஹிப் பசுன் தெரிவித்தார். 2வது ட்ரோன் அந்த இடத்தில் இயங்கும் ஒரு அமெரிக்க நிறுவனத்தின் அலுவலகங்களை குறிவைத்ததாக பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தினார். அபுதாபியில் உள்ள ஷா எண்ணெய் ஆலையில் ட்ரோன் தாக்குதல் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தீயணைப்பு பணிகள் இன்னும் நடைபெற்று வருவதாகவும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அபுதாபியிலிருந்து தெற்கே சுமார் 230 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஷா எண்ணெய் ஆலை ஒரு நாளைக்கு சுமார் 70,000 பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. இந்நிலையில் தற்போது பாக்தாத் மீது நடந்த தாக்குதல் மோதலை இன்னும் தீவிரப்படுத்தியுள்ளது.